ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட குலோப் ஜாமுன் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். ஸோ நமக்கு பேஸ் ரெடி. இப்போ இதுக்கு மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நான் எல்லாமே சொல்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு நான் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் போடாத கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அந்த சுகர் பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குலோப் ஜாமுன் மாவு வெளியில் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு கிட்டத்தட்ட குலோப் ஜாமுன் மாதிரியே தான் இருக்கும். நமக்கு ஷேப் மட்டும் நல்லா ரவுண்டாக வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் பால்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இதுக்கப்புறமா இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால். ஸோ பால் ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடில் இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு ரெடி பண்ணணும். இந்த மாவு எப்படின்னா, ஏற்கனவே இனிப்பு போண்டா நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு போடுற மாதிரி தான் நம்ம கைகளாலேயோ இல்லை கரண்டியாலேயோ எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மாவு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாமல் ஓரளவுக்கு கொல கொலன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவில் நீங்கள் கெட்டியாக மாவு பிசைஞ்சு அதை ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி போட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற மாவு சீக்கிரம் கருகிடும், உள்ளே மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலே, ஓரளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிலே நம்ம மாவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போ பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கையில் உருட்டும் போது இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கையில் ஒட்டும் மாவு. எண்ணெய் நான் நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடானதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் ரவுண்டு வராது. ஏன்னா நம்ம மாவு கெட்டியாக பிசையல, கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிருக்கனால நம்ம கையில் தான் எடுத்து போட போகிறோம். நீங்கள் வடை போடுறீங்களே, போண்டா போடும்போது அப்படியே கையில் எடுத்து போடுறீங்களே உளுந்து மாவு, அந்த மாதிரி தான் இது இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் உள்ளது தீஞ்சிடும், உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். கோதுமை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சுகர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கனால இதோட கலர் டார்க் ப்ரௌனில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கருகிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா சுகர் பவுடர் சேர்த்துருக்கனால கலர் அப்படி தான் வரும். சப்போஸ் நீங்கள் சுகர் பவுடர் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா கலர் லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பட் நீங்கள் ஜீராவில் ஊற வைக்கும்போது மற்ற இது மாதிரி இல்லை, கோதுமை மாவு இதுக்குள்ளே அந்த எசன்ஸ் உறிஞ்சிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டேஸ்ட் அந்தளவு இருக்காது. நீங்கள் ஜீராவோடு சாப்பிடும்போது மேலே மட்டும் ஸ்வீட்டாக இருக்கும், உள்ளே ரொம்ப ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மாவு ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சமாக சுகர் பவுடர் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்து அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்காமல் கூட நீங்கள் இந்த ஸ்வீட் பால்ஸை சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதில் இருக்க தான் செய்யும். ஸோ 2-3 பேட்ச் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இதில் நம்ம மாவு ஊற வைக்க தேவையில்லை, பவுடர் சுகர் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்லி சோடா மட்டும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக போதும். ஸோ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா சொடப்பு அடங்கிருச்சுனாலே அந்த ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஜீனியோட ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோதுமை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. மைதா மாவில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றத விட கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடுங்க. கம்பேரிட்டிவ்லி மைதா மாவு கொஞ்சம்
டேஸ்ட் நல்லா இருந்தால் கூட கோதுமை மாவு தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்தி. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டீ டைமில் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மாவு வந்து இதில் ஊற வைக்க தேவையில்லை. மற்றபடி ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. டக்குன்னு மாவு ரெடி பண்ண போகிறோம், பால் காய்ச்சி எடுத்துக்க போகிறோம், சுகர் பவுடர் ரெடி பண்ண போகிறோம், அதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி போட போகிறோம். அவ்வளோதான் இதில் வேலை. ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீதி பால்ஸ் எவ்வளோ பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோங்களோ அது எல்லாத்தையுமே மாவு ஃபுல்லத்தையுமே பால்ஸ் மாதிரி இப்படி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஜீரா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பவுடர் சுகர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பால்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பால் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஜீரா ரெடி பண்ணணும். ஸோ 4 ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் அப்படின்னா ஈக்குவலாக வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கணும். ஸோ ஈக்குவலாக 4 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் பவுடர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சுகர் பவுடர் வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பால்ஸை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய பவுலில் போட்டு இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது மேலே கொஞ்சமாக நான் வந்து சுகர் பவுடர் தூவி விட்டுக்கிறேன். இதை இப்படியே கொடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இல்லை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஊற வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது இது ஊறணும். அந்த பால் அதுக்கப்புறமா சுகர் பவுடர் கூட இது ஊறினா தான் அதோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் பால்ஸ்குள்ளே இறங்கும். இப்போ எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் பிஃபோர் டே நைட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, பால் கெடாமல் தான் இருக்கும். வெளியிலே வச்சுடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது. ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.